வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 107. கோபத்தில் கொந்தளித்த சித்துவோ, என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா தீரா என்று கேட்க, கொஞ்சம் அமைதியாயிரு சித்து, இங்கே பாரு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு என்று தீரன் சொல்லவும், ஆமாங்கய்யா ரொம்ப சந்தோஷம் என்றனர். ஒர்க்கர்ஸோட சந்தோஷம்தான் நமக்கு சந்தோஷம் என்று சொன்ன தீரன், கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற ஐடியா இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை. அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் நாங்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்வோம், அவ்வளவுதானே, வேற ஏதாவது இருக்கா என்று தீரன் கேட்கவும், வேற எதுவும் இல்லை சார் என்றனர். அப்போ போங்க, போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று தீரன் சொல்லவும், சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு மூவரும் புன்னகைத்தபடியே வெளியே சென்றனர். நான் போய் பார்த்துட்டு வரேன் பாஸ் என்று சரவணன் வெளியே செல்ல, சித்து தீரனை பார்த்தவன், என்ன தீரா இப்படி சொல்லிட்ட என்று கேட்கவும், நமக்கு இப்போ லாஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை, இதை எப்படியும் நாம் டேலி பண்ணிடலாம், ஆனால் என் பங்காளிங்க இருக்கானுங்கள்ல, அவனுங்க நினைக்கிறது மட்டும் நடக்கக்கூடாது என்றான் தீரன். அருகில் இருந்த தியா, அண்ணா தீரா நமக்கு இதால் நிறைய லாஸ் இல்லை என்று கேட்கவும், பிஸ்னஸ்னால் லாஸ் இருக்கத்தான் செய்யும் என்று தீரன் கேஷுவலாக சொல்லவும், அதனால் என்றான் சித்து, அதனால் இதோட இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு கோர்ட்டில் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலாம் என்று தீரன் சொல்லவும், தியாவும் சித்துவும் அமைதியாக இருந்தனர். அப்பொழுது சரவணன் உள்ளே வர, என்ன சரவணா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க என்று தீரன் கேட்கவும், நீங்கள் சொன்னதை ப்ரொடக்ஷன் ஹெட் சொன்னது தான், எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க யூனிட்டுக்கு போயிட்டாங்க பாஸ் என்று சொல்ல, அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு என்றவன், சரி சித்து நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தீரன் கிளம்பவும், தியா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த தீரன் கண்ணாலேயே வா என்று அழைக்கவும் அவன் பின்னாலேயே சென்றாள் தியா. சரவணன் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க அவனை பார்த்த தீரன், சித்து சரவணன் இங்கே இருக்கணுமா என்று கேட்கவும், இல்லை தீரா நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் என்று சொல்லவும், சரி சரவணா, சித்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு தியாவை அழைத்து கொண்டு சென்றான். வெளியே வந்த தியா அமைதியாக நின்று கொண்டிருக்கவும் அவளை பார்த்தவன், என்ன பொண்ணுக்குட்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்க, அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல்ல என்று கேட்கவும், இல்லை தீரா இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுல்ல, நான் சரியாக கம்பெனியை பார்த்துக்கலையா என்று தியா கேட்கவும், லூஸு, லாஸ் எல்லாம் எதுவும் ஆகலை, சொல்லப்போனால் இன்னும் நீ நம்ம கம்பெனியை லீட் பண்ணவே இல்லை, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க என்று தீரன் சொல்ல, இருந்தாலும் அடுத்து கோர்ட்டு கேஸ்னு ப்ராப்ளம் ஆயிட்டா என்றாள் தியா. மிஸ்ஸஸ் தியா தீரன், பிஸ்னஸ் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம், இதுக்கே இப்படி டயர்டாயிட்டா எப்படி என்று தீரன் கேட்கவும், தியா மௌனமாக அவனை பார்க்க, லிசன் பொண்ணுக்குட்டி, உன் கூட நான் எப்போவும் இருப்பேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த தீரன் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவான், சரியா, நீ எதுக்காகவும் இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் என்று தீரன் கேட்க, தியா தன் கைகளை மடக்கி அவன் கன்னத்தில் ஒரு குத்து விட்டவள், ஃபைட் பண்ணணும் அவ்வளவுதானே என்றாள். தீரன் வலிப்பது போல், வலிக்குதிரி என்று சொல்லவும் தியாவோ சிரித்து கொண்டிருந்தாள். உன்னை எதுக்குறவங்க கூட ஃபைட் பண்ண சொன்னா நீ என் கூட ஃபைட் பண்ணுற என்று தீரன் கேட்கவும், பொடா என்று தியா சொல்லவும் சுற்றி முற்றி பார்த்த தீரன், ஏய் பூனைக்குட்டி, பப்ளிக் பிளேஸில் இப்படியெல்லாம் சொல்லாதடி, எவன் காதுலையாச்சும் விழுந்துச்சுன்னா இந்த தீரனை பற்றி என்ன நினைப்பாங்க என்று கேட்டான். என்ன நினைப்பாங்க, இந்த தியாவோட டார்லிங்னு நினைப்பாங்க என்றாள் தியா. சரிதான் என்ற தீரன், சரி நான் கிளம்புறேன், நீ போய் ஒர்க்க பாரு என்றவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அனுப்ப அவளும் தீரனுக்கு பாய் சொல்லிவிட்டு தனது கேபினிற்கு வந்தாள். சரவணன் சித்துவிற்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு தியாவிடமும் சொல்லிவிட்டு தீரனுடன் புறப்பட்டான். கேபினில் சித்து தனது சிஸ்டமில் ஏதோ பார்த்து கொண்டிருக்க தியாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். இந்த சரவணன்னா வேற இல்லை, போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு இவன்கிட்ட கேட்போமா வேணாமா என்று யோசித்து கொண்டிருக்க அவளை கவனித்த சித்து, என்ன மேடம் ரொம்ப பலமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல என்று கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள். சரி அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு போயிட்டு ஒர்க்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க என்று சித்து சொல்லவும், நானா என்று தியா கேட்கவும், ஆமாம் நீங்கள் தான் என்றான். தனியாவா என்று தியா கேட்க, ஏன் கூட 10 பேரை கூட்டிகிட்டு போகிறீங்களா என்று சித்து கேட்கவும், சேச்சே 10 பேர்லாம் வேணாம், யாராச்சும் ஒருத்தங்க கூட வந்தால் ஓகே தான் என்று தியா சொல்லவும்,
மேடம், அப்படியெல்லாம் இனிமேல் யாரையும் துணைக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இனிமேல் எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். போங்க, போய் ப்ரொடக்ஷன்லலாம் எப்படி ஒர்க் நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க என்று சித்து சொல்ல, அவனிடம் மறுக்க முடியாமல் சரி சரி என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள் தியா. வெளியே வந்த தியா ப்ரொடக்ஷன் யூனிட்டிற்கு வந்தவள் அங்கு நடக்கும் வேலைகளை பார்த்து கொண்டே வர, வேலையாட்கள் தியாவிற்கு மரியாதையுடன் வணக்கம் வைத்தனர். அங்கிருந்த ஒரு அறையில் இருந்து வெளியே வந்த பெண் கையில் பால் புட்டியுடன் வருவதை பார்த்தவள் அவளை பார்த்து புன்னகைத்தவாறு, எங்க உங்க குழந்தை, எங்க இருக்காங்க என்று தியா கேட்கவும், அப்பெண் அவளை பார்த்து விழித்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று தியா புரியாமல் கேட்கவும், இல்லைங்க மேம், குழந்தை வீட்டில் இருக்கு என்று சொல்ல, அவள் கையில் இருந்த பால் புட்டியை காட்டி, அப்போ இது என்றதும், இது என்னோட பிரஸ்ட் மில்க் மேம், 6 month பேபி வீட்டில் இருக்கா மேம், அதுக்காக நான் 2 times மில்க் எடுத்து வைப்பேன், வீட்டில் இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க, இப்போ கூட அம்மா தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று அப்பெண் சொல்லவும், ஏன் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதா என்று தியா கேட்கவும், இல்லை மேம், 6 month பேபியை இங்கே பார்த்துக்க ஆள் வேணும், அதுவும் இல்லாமல் இங்கே எப்படி என்று அப்பெண் தயங்கவும், சரி சரி நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு தியா அதை பற்றியே யோசித்து கொண்டு வந்தாள். மொத்த யூனிட்டையும் பார்த்துவிட்டு தனது கேபினிற்கு வந்தவள் அங்கிருந்த லேப்டாப்பை ஓப்பன் செய்யவும், சித்து அவளை கேள்வியாக பார்த்தான். அவனை கவனித்த தியா, என்ன என்று கேட்கவும், இல்லை திடீர்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்களே, அதான் கேம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்க வந்தேன் என்று நக்கலாக சித்து சொல்லவும், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று தியா சண்டைக்கு செல்ல, ஓகே ஓகே மேம், கூல், நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்க என்று சித்து சொல்லவும், தியா அவனை பார்த்து முறைத்துவிட்டு தனது லேப்டாப்பை ஆன் செய்தாள். அதில் வெகு நேரமாக தியா ஏதோ செய்து கொண்டிருக்க, சித்து அவள் என்னதான் செய்கிறாள் என்று யோசித்தபடியே அவளை கவனித்து கொண்டிருந்தான். தியா சற்று நேரத்தில் எதையோ செலக்ட் செய்து பிரிண்ட் அவுட் கொடுக்கவும், அந்த பேப்பரை எடுத்து சித்து அதை பார்த்தவன், என்ன லிஸ்ட் இது என்று கேட்டான். நம்ம யூனிட்டில் மொத்தம் எத்தனை லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்கிற லிஸ்ட்டு என்று தியா சொல்லவும், எதுக்கு என்று கேட்டான் சித்து. எல்லாம் காரணமாக தான் என்றவள் அதை அவனிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு மீண்டும் யூனிட்டிற்கு சென்றாள். அவளது செயல்களை பார்த்தவன் ஒன்றும் புரியாததால் ஏதாவது செய்யட்டும் என்று தனது வேலையை பார்க்க தொடங்கினான். ப்ரொடக்ஷனிற்கு மீண்டும் சென்ற தியா அங்கிருந்த ப்ரொடக்ஷன் ஹெட்டை அழைத்தாள். எஸ் மேம் என்று கேட்க, எனக்கு ஒரு சின்ன டேட்டா வேணும் என்று தியா சொல்லவும், எஸ் மேம், என்ன டேட்டா வேணும் சொல்லுங்கள், எடுத்து தரேன் என்றான். அந்த லிஸ்ட்டை கொடுத்த தியா, இதில் எத்தனை பேருக்கு 3 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க இருக்காங்கன்னு எனக்கு நோட் பண்ணி கொடுங்க என்று சொல்ல, ஓகே மேம் என்றவன் அதனை வாங்கி கொண்டு சென்றான். அங்கு சென்ற தியா மற்ற பெண்களிடமும் அவர்களின் குறை நிறைகளை கேட்டு தெரிந்து கொண்டாள். சில மணி நேரத்தில் ப்ரொடக்ஷன் ஹெட் தியா கொடுத்த வேலையை முடித்துவிட்டு அவளிடம் வந்தவன், மேம், இதில் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் என்றதும், ஓகே தேங்க்யூ, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லி அவனை அனுப்பிய தியா ஏதோ யோசித்தாள். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.